இங்க ஒருத்தன் ஷாவ்லின் மாங்க் ஆகிறதுக்காக அவனோட ஹேரை ரிமூவ் பண்றான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னாடி இருக்க தலையை அப்படியே ஊதுபத்தி மேல வைக்கிறான். இப்போ லெஃப்ட் சைட்ல முடிஞ்சதும் ரைட் சைட்லயும் பர்ன் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா 2 ஊதுபத்தி எடுத்து தலையில வச்சு மாங்க் ஆகிறதுக்கான எல்லா ரிச்சுவல்ஸையும் முடிச்சிடுறான். அப்படியே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கத்துல இருந்து எழுஞ்சி பார்க்கும்போது அவன் மாங்கோ ட்ரெஸ்ல இருக்கான். ஷாவ்லின் டெம்பிள் அவனை ஏத்துக்கிட்டுன்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கு போறான். அந்த இடத்த சுற்றி ஓனைகளோட தொல்லை அதிகமாக இருக்கிறனால அதை கொல்லாமல் எப்படி அடித்து துரத்தலாம், காயப்படுத்தி துரத்தலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சேங்குக்கு இது யூஸ்லெஸ் டெக்னிக் அப்படின்னு தோணுது. ஸோ அக்ரெசிவாக அடித்து அந்த டம்மியை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். இதை பார்த்து ஷாக்கான மாங்க் உனக்கு உயிர் எடுக்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா உல்ஃபை காயப்படுத்தாமல் அதை அட்டாக் பண்ணி எப்படி பல்களை மட்டும் வெளியே எடுக்கிறங்க டெக்னிக்கை அவனுக்கு சொல்லித்தராரு. அவனும் அவனோட தப்பை ஏற்றுக்கிறான். இருந்தாலும் ஷாவ்லின் மாங்க் டெம்பிளுக்குள்ள அவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதோட நிறுத்தாமல் டெம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற குகையில் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த தொங்கிட்டு இருக்க இலையை கட் பண்ணாமையே எப்படி அந்த நாட்டை எடுக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் தண்ணி மேலே இருக்க கல் மேலே குதிச்சு அவனோட ஸ்டெபிலிட்டியை அதிகப்படுத்துகிறான். மாங்கும் அவனோட ஆர்வத்தை பார்த்துட்டு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் ஆகணும்னா அந்த டம்மியில் இருக்க பல்லை மட்டும் எடுக்கணும். ஆல்சோ இந்த டைம் டம்மி அசையாமல் இருக்காது. அந்த மாங்க் அதை கண்ட்ரோல் பண்ணுவார். மாங்க் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எப்படி ஒரு வழியாக போராடி தனியாக அந்த பல்லை மட்டும் வெளியே கொண்டு வந்துடுறான். இதுக்கெல்லாம் காரணம் அவனோட கடுமையான ட்ரைனிங் தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.